அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்கிட்ட லெட்ரு எழுத வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிப்பா, எதுவுமே வேணாம், மனைவின்னு எழுது. மொட்டையா மனைவிக்குன்னா என்ன அர்த்தம்? யாரோட மனைவிக்குன்னு கேட்க மாட்டாங்களா? ஏப்பா, அவங்களுக்கு தெரியும்பா நான் தான் எழுதியிருக்கேன்னு. அம்மா, இப்போ எதுக்குப்பா அடித்த? எழுதுறதுன்னா நீ எழுதுவேன்னு அவங்க நினைப்பாங்களா? ஒன்றுக்கும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டு நம்மளை படுத்தி வைக்கிறான் ஐயா. ஏப்பா, லெட்டரை எழுத வேண்டாம்பா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஏன்பா வருவனை ஏன் பண்ணிடுத்துற? நான் தான் லெட்ரு எழுத வேணான்னு சொல்லிட்டேன்ல. லெட்ரு எழுதணும்னு உங்ககிட்ட வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான்பா தெரியுது. சும்மா இருந்தவனை லெட்டர் எழுதணும்னு சொல்லிவிட்டு இப்போது உன் இஷ்டத்துக்கு வேண்டாங்கிறியா? அப்போ உண்மையாகவே உனக்கு பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணுன்ற ஆர்வம் இல்லை. இவனுக்கு எப்படி சொல்லி தான் புரிய வைக்கிறது? அவனுக்கு சாதகமாகவே எல்லாத்தையுமே பேசுகிறான் ஐயா. கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கேப் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரு பொடி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வேளை அடிப்பானோ? சரிப்பா, சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்த மாதம் ஊருக்கு வர்றேன். இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவிச்சு உடனே பதில் போடவும் அப்படின்னு எழுதுப்பா, அது போதும். அம்மா, நீ வாங்கிட்டு வந்திருக்கே, இதுக்கு பேர் என்ன? லெட்டரு. அப்புறம் எப்படி இதை தந்தி மாதிரி பாவிக்க முடியும்? ஆஹா, இவனுக்கு சாதகமாகவே நம்ம வாயிலிருந்தும் வார்த்தை வந்துடுது ஐயா. ஏப்பா, அப்படி எழுதுனாதான்பா சீக்கிரமாக பதில் வரும். பயங்கரமாக என்ன நீ டென்ஷன் படுத்துகிற. உனக்கு ஒரு பொண்டாட்டி, அதுக்கு ஒரு லெட்டரு, அதை எழுதுறதுக்கு நான் ஒரு ஆள், அதில் அன்புள்ள அப்படின்னு ஒரு அல்வா, தந்தின்னு ஒரு கப்ஸா. எதுக்கு இதெல்லாம்? ஆஹா, லெட்டரை சுக்குநூற கிழிக்கிறானையா. ஏன்பா லெட்டரை கிழிக்கிற? ஆஹா, முழுசாக கிழிச்சு நம்ம தலையிலேயே போட்டுட்டான் ஐயா. இனிமே பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு இங்கே வந்த தொலைச்சிடுவேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன். அதுக்கு இவங்கிட்டையா வந்து மாட்டணும். A few moments later. ஆஹா, எதுக்கு இவன் வீட்டுக்குள்ளே போனேன், எதுக்கு இப்போ வெளியில் வந்தேன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே ஐயா. கிளம்புறேன்னு சொன்னவனை திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே ஐயா. ஆ, என்னது, போஸ்ட்மேன் வர்றாரு. இந்தாப்பா லெட்ரு. என்னது, லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறான்? உள்ளே போய் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனம். இது அவனுக்கு வந்த லெட்டரே தான். என் பொண்டாட்டிக்கு எழுத சொன்ன லெட்டரை சுக்குநூறாக கிழிச்சல்ல. இப்போ உனக்கு வந்த லெட்டரையும் அதே மாதிரி சுக்குநூறாக கிழிக்கிறேன். யோ, ஏன் லெட்டர் கிழிக்கிற? யோ போஸ்ட்மேன், இது உனக்கு சம்மந்தம் இல்லாதது. லெட்டரை கொடுத்துட்டல்ல, போயிட்டே இரு. யோ, அது உன் பொண்டாட்டிகிட்ட வந்த லெட்டரையா? என்னது, என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா? ஆமாயா, ஆமனுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தேன். உன்னை இங்கே பார்த்ததும் சரி இப்படியே கொடுத்துடலாமேன்னு கொடுத்தேன். நீ ஏன் இப்படி சுக்குநூறாக கிழிச்சு போட்ட? ஆஹா, அவன் வீட்டு வாசலில் வச்சு லெட்டரை கொடுத்ததுனால அவனுக்கு வந்ததுன்னு நினச்சி நம்ம பொண்டாட்டிகிட்டேருந்து வந்து லெட்டரை படிக்காமலேயே கிழிச்சிட்டேன் ஐயா.